வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சினிபூத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். எஸ், சினிமா அப்படின்னு சொல்லும்போது தனுஷோடைய படம் தான் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி டக்கரா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தமிழ் மட்டும் இல்லாமல் அவருக்கு ஆடியன்ஸ் வேர்ல்டு வைடா இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். இந்த வரிசையில் ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடித்த மாதிரியான திரைப்படங்கள் ராஞ்சனாவா இருக்கட்டும், இல்லை அட்ரங்கா இருக்கட்டும், இந்த மாதிரியான திரைப்படங்களை நடிச்சதுக்கு அப்புறமா எப்போ அடுத்த படம் வரும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனந்த் எல்ராயோடைய இயக்கத்தில் அடுத்த படமா தேரி இஸ்கமேன் அப்படின்ற படத்தில் அவங்க நடிக்க போறதா தகவல் வெளியே இருந்துச்சு. இந்த திரைப்படத்துக்கு ஏஆர் ரகுமான் தான் இசையமைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. சரி, யார் தான் ஹீரோயின் அப்படின்ற மாதிரி வளவீசி எல்லாம் தேடிட்டு இருந்த அந்த நிலையில இந்தா வந்துட்டார்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயினை சொல்லியாச்சு. கீர்த்தி சோனன் தான் இதுல நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வெளியாகி இருக்கு. கேட்டவன எல்லாருமே பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. அடுத்தடுத்த இந்த படத்துடைய ஃபர்தர் அப்டேட்காக நம்ம வெயிட் பண்ணலாம். மலையாளத்துல ரொம்பவும் ஹிட்டான ஒரு படம் தான் ஆவேசம். எஸ், ஆவேசம் படம் பத்தி பேசும்போது ஃபகத் ஃபாசிலை பத்தி பேசி ஆகணும். ஆவேசமா நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்தது அவருடைய ப்ராஜெக்ட்ஸும் வந்துகிட்டே இருக்கு. இந்த நிலையில ஆவேசம் படம் தமிழ் ஹிட், மலையாளத்துல ஹிட், அடுத்தபடியா தெலுங்குல இந்த படத்தை ஹிட் பண்ணும் அப்படின்றதுக்காக பாலகிருஷ்ணா வச்சு எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வந்திருந்துச்சு. எஸ், இப்போ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பாலகிருஷ்ணா தான் அந்த படத்தில் நடிக்க போறாங்களாம். அது என்னென்ன மாதிரியான கதைக்களமா இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஃபகத் ஃபாசில் மாதிரி அவர் நடிப்பாரா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்க தான் செய்யுது. பட் பாலகிருஷ்ணா அப்படின்னு சொல்லும்போது அவருக்குலாம் ஆக்ஷன் நிறைய வேணுமே அப்படின்றதுனால கதை அப்படியே கொஞ்சம் மாற்றி ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்ஸாக வச்சாலும் வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. மார்வல் சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது அதில் அவெஞ்சர்ஸ் ரொம்பவே ஹிட். இப்போ கூட ரீசெண்டாக நம்மளுடைய டோனி ஸ்டார்க் திரும்ப வராங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. டூம்ஸ்டே அப்படின்ற ஒரு படம் எடுக்க போறதாவும் அந்த படத்தை பற்றின தகவலும் வெளியாகிட்டு இருந்துச்சு. இந்த வரிசையில் ஆல்ரெடி ஹாலிவுட்ல அறிமுகமான நம்மளுடைய தனுஷ் டூம்ஸ்டேல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. எஸ், முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி தனுஷ் அவர்கள் வச்சு எடுத்தது இல்லையா? இப்போ அதே ப்ரொடக்ஷன் கம்பெனி திரும்ப எடுக்க போறதாவும் அதில் தனுஷ் வந்து நடிக்க போறதாவும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை விட அடுத்த அப்டேட்டா என்ன வந்திருக்குன்னா டூம்ஸ்டே படத்தில் நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. இப்பதான் பேசிக்கிட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். குட் பேட் அக்லி அப்படின்ற படத்துல அஜித் ரொம்பவே பிஸியா நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த படத்துடைய காஸ்ட் ஒவ்வொன்றா அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது யார் தான் நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்துட்டு இருந்துச்சு. அந்த வரிசையில இப்ப நட்டி நடராஜன் உள்ள இணைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம குறிப்பா நம்ம சொல்லணும்னா நட்டி நிறைய படங்கள் இப்ப நடிச்சிட்டு இருக்காங்க. மகாராஜா படத்துல நடிச்சு அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட். இப்படி இருக்கும் போது கடைசியில இப்பவும் இந்த படத்துல செம்மையான ஒரு ஆக்டிங்கை காட்ட போறாரு அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா என்ன மாதிரியான கேரக்டர் பண்றாங்க அப்படின்றதுல அப்டேட்டே பண்ணல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லக்ஷ்மி மேனன் அண்ட் யோகி பாபுடைய நடிப்புல மலை அப்படின்ற படம் ஆல்ரெடி 2022ல எடுத்திருந்தாங்க. ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆகாம ஏதோ ஒரு காரணங்களால தள்ளி போய்கிட்டு இருந்துச்சு. படமும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா நல்ல ஃபாரஸ்ட் உள்ள எடுத்திருக்காங்க. எப்பதான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஏதோ ஒரு சில காரணங்கள். பட் இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை உங்களுக்கு கிடையாது. படத்தை ரிலீஸ் பண்ண போறோம். செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரியான தகவலை கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த படம் கண்டிப்பா யோகி பாபுக்கு ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்கும். ஏன்னா இப்பதான் சட்னி சாம்பார் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் OTTல நல்லாவே ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும் போது அடுத்தபடியா இந்த படமும் வருது. இனி அடுத்தடுத்த யோகி பாபுவும் நிறைய ஹேட்ரிக்கான விஷயங்கள்லாம் கொடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ரஞ்சித்தோடைய இயக்கத்துல விக்ரமோடைய நடிப்புல தங்கலான் அப்படின்ற படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ்க்கு காத்திருக்கு. இதுல மாளவிகா மோகன் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணது மட்டும் இல்லாம இப்படி ஒரு கேரக்டர்லாம் அவங்க நடிப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தோடைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த தங்கலான் படத்துல மாளவிகா மோகன் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. பாரஞ்சித்தவர்களும் பயங்கரமா ஒரு வேலை வாங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயம் இப்ப தெரிய வந்திருக்கு. மாளவிகா மோகனுக்கு இந்த திரைப்படத்துல நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு. இவங்களை காஸ்ட் பண்ணும்போதே பாரஞ்சித்துக்கு செம்ம டவுட் இருந்திருக்கான். சரி, ஓகே, பரவாயில்ல, நம்ம எப்படியாவது அவங்களை தேத்தி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரியான நம்பிக்கையில தான் போயிருக்காரு போல. இருந்தாலும் ஆக்ஷன்லாம் 1-2 பண்ணும்போது அதுலேயும் இந்த கம்பி சுற்றி ஓடுற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அதுலேயே இவர் வந்து கொஞ்சம் ஃப்ளாப் ஆனதும் இவருக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. ஆஹா, ஸ்லிப் ஆகுதே அப்படின்ற மாதிரி. பட் இருந்தாலும் நிறைய ப்ராக்டிஸ் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த சீன் அப்படியே தள்ளி வச்சு ப்ராக்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க போல மாளவிகா மோகனுக்கு. அதில் அவங்களுக்கு கைவலி வந்து பயங்கரமாக கதறி எழுதிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை ரஞ்சித் அவர்கிட்ட சொல்லாமே விட்டுருக்காங்க. அதனாலேயே ரொம்ப தெரியல, அவருக்கு ரொம்ப கில்ட்டாக ஃபீல் ஆயிருக்கு. நாம் ரொம்ப அவர்களை கஷ்டப்படுத்திட்டோமோ, கொஞ்சம் விட்டுருக்கலாமோ லெஜரா அப்படின்ற மாதிரிலாம் இவரே நினச்சி ஃபீல் பண்ணியிருக்காராம். ஆனால் மாளவிகா மோகனுடைய அவுட்புட் பார்க்கும்போது இந்த படத்தில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸான ரோலு அண்ட் அதே மாதிரி இம்பேக்டை கிரியேட் பண்ணுற மாதிரி தான் நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் அவங்கள புகழ்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க பார்த்த நிறைய நபர்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய அடுத்தடுத்த அப்டேட்டும் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே தரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்மளுடைய சினிபூத்துல சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is Bye from Vijayashree. Take care.